வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புது வருஷம் பிறந்தாச்சு. இந்த 2025 வருஷத்தில் பிறக்க போகிற குழந்தைகளை எந்த ஜென்ரேஷன் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? 2025 வருஷத்தில் பிறக்க போகிற குழந்தைகளை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்ஜுனும் அவனோட ஃப்ரெண்டு வானதியும் காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது மொபைலில் பார்த்துட்டு இருந்த வானதி அர்ஜுனை பார்த்து, டேய் ஜென்சி மில்லினியல்ஸ், இது ரெண்டுக்கும் என்னடா டிஃப்ரென்ஸு? நம்ம எந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, எனக்கும் இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை பற்றி நேற்று தான் நான் நெட்டில் பார்த்தேன், நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் ஒவ்வொரு இயர் பீரியட் இருக்குது. அந்த இயர் பீரியடை பொறுத்து அந்த இயரில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு நேம் இருக்குது. அதை பற்றி ஒவ்வொன்றா நான் சொல்கிறதுக்கு ரெடி, நீ கேட்க ரெடியா அப்படின்னு கேட்டான். ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கா? சரி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு வானதி சொன்னான். சரி, நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் அர்ஜுன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 1928 1945 இயர் பீரியடில் பிறந்தவங்க. அவங்கள ஏன் சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த பீரியடில் எந்த டெக்னாலஜிஸும் இம்ப்ரூவ் ஆகலை. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க, டிசிப்ளின்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க World War II நடந்தப்போ பிறந்தவங்க. அதனால் அவங்க சைல்ட்ஹுட் டிப்ரெஷன்லேயே கழிஞ்சு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேபி பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 1946 1964 வரையும் பிறந்தவங்க. World War II அப்புறம் பர்த் ரேஷியோ ஒரு பூமா அதிகமாச்சு. ரொம்ப குழந்தைகள் இந்த காலத்தில் பிறந்தாங்க. அதனால தான் இவங்களை பேபி பூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் எல்லா விஷயத்துக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவாங்க. ரொம்ப டிசிப்ளினாக இருக்கவும் விரும்புவாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, ஆமாம்மா, எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இந்த பேபி பூமர்ஸ் தான். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா. அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 1965 1980 பிறந்த கிட்ஸ். இவங்க பிறந்த காலகட்டத்தில் தான் இந்த டெக்னாலஜி அதிகமாக பூமாச்சு. இந்த டிவி, வாக்மேன், கம்ப்யூட்டர் இதெல்லாம் அதிகமாக மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆனது இவங்களோட காலகட்டத்தில் தான். இவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணி வளர்ந்தாங்க. இவங்க காலகட்டத்தில் தான் இந்த வாக்மேன், டேப்ஸ், ரேடியோ, டிவி இதெல்லாம் வந்துச்சா? அப்போ இவங்க தான் ரெட்ரோ ரெட்ரோ வைப்ஸில் இருந்திருப்பாங்கல்ல. ஓகே, அப்போ மில்லினியல்ஸ்னால் யார் அப்படின்னு கேட்டா. அதுக்கு அர்ஜுன் வர நெக்ஸ்ட் அவங்க தான், அவங்கள பற்றி தான் அடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னான். இவங்களை மில்லினியல்ஸ் அல்லது ஜென்ரேஷன் ஒய் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வளர்ந்து வர டைமில் தான் இன்டர்நெட்டும் வளர்ந்துச்சு, பெரிய பூமாக வந்துச்சு. அதே சமயம் சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்லேருந்து தான் உருவாக ஆரம்பித்தாங்க. இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு ஒர்க் லைஃப்பையும் அவங்களோட பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா தெரியும். இவங்க ரெண்டு இதுலேயும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறவங்களா முத்திர குத்தப்படுறாங்க. அதுக்கு வானதி அப்போ 96 எல்லாம் மில்லினியல்ஸில் வருவாங்களா? அப்போ நம்மளாம் மில்லினியல்ஸா? சரி, அப்போ ஜென்சிங்கிறவங்க அப்படின்னு கேட்டா. ஜென்சிங்கிறவங்க 1997 2012 வரையும் பிறந்தவங்க. இவங்கெல்லாம் டிஜிட்டல் உலகத்தில் பிறந்தவங்க. நம்ம பிறந்து நம்ம சைல்ட்ஹுட்டாக இருந்தப்பெல்லாம் பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜென்சி பிறந்த காலகட்டத்திலாம் பாரு, இவங்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட கையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. காலகட்டத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் இப்போ யூடியூபர்ஸ்லையும் சரி, மற்ற சோஷியல் மீடியாவிலையும் சரி இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு டெக்னாலஜிஸ் பற்றி நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, சொசைட்டியில் நடக்கிற நிறைய விஷயத்துக்கு எதிராக இவங்க வாய்ஸ் கொடுக்குறவங்களாகவும் இருக்காங்க. ரொம்ப தைரியமான பர்சன்ஸாகவும் இவங்க இருக்காங்க. அதுக்கு வானதி அப்போ நம்மள தைரியம் இல்லாதவங்களா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அர்ஜுன் நான் அப்படி சொல்ல வரல, நம்மளாம் கிட்ஸாக இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ்க்கு பயந்துட்டு இருந்தோம். பட் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இவங்க கிட்ஸில் இருந்தே ரொம்ப தைரியமான பர்சன்ஸாகவும் போல்டாகவும் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னான். வானதி ஆமாம்மா, அதுவும் கரெக்டு தான். நான்லாம் வாட்ஸ்அப்லாம் வந்த புதுசில் டிபிஐ ஃபோட்டோ வைக்கிற கூட பயந்துக்குவேன். பட் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுறாங்க. அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகிற பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொன்னான். அப்புறம் வானதி அப்போ 2012 அப்புறம் பிறந்தவங்களாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டா. 2012 அப்புறம் பிறந்தவங்க எல்லாரையும் ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. அதாவது 2013 2025 பிறக்கிறவங்க எல்லாருமே ஜென்ரேஷன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வளர்ந்து வர இந்த காலகட்டத்தில் தான் ஏஐ ரொம்ப பூமாயிட்டு இருக்கு. இவங்க விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸை தான் படிக்கவே செய்கிறாங்க. இவங்க கிளாஸ் ரூம்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னான்.
இந்த ஜென்ரேஷனில் பிறந்த கிட்ஸ் தான் ஏஐயை அதிகமாக யூஸ் பண்ண போகிறவங்களா இருப்பாங்க. டெக்னாலஜியை ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற பர்சன்ஸாக இந்த கிட்ஸ் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அர்ஜுன். அதுக்கு வானதி இருந்துட்டு அது என்னவோ உண்மைதான்டா, இப்போ எல்லாம் குழந்தைகள்லாம் 2 வயசுலேருந்தே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண பழகிட்டாங்க. பிறக்கும் போதே கையில் ஸ்மார்ட் ஃபோனோட பிறந்தவங்க இந்த ஜென்ரேஷன் பீப்புளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னான். அது சரி, 2025 வரையும் பிறக்கிறவங்கள பற்றி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைகளை எப்படின்னு சொல்ல போகிறாங்க, அதுக்கு எதாவது பேர் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டால் வானதி. 2025 பிறந்தவங்க ஜென்ரேஷன் ஆல்ஃபானா, அப்போ இதுக்கப்புறம் பிறக்கிறவங்கள ஜென்ரேஷன் பீட்டான்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அர்ஜுன். 2025 வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளே ஏஐ டிஜிட்டலில் தான் வளர போகிறாங்கன்னா இதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைகள்லாம் எந்த டெக்னாலஜியில் வளருவாங்களோ தெரியல அப்படின்னு சொன்னால் வானதி. அதுக்கு அர்ஜுன் கண்டிப்பாக ஷியோராக சொல்ல முடியலனாலும் இதுக்கு பின்னாடி பிறக்கிற குழந்தைகள்லாம் எந்த ஒரு டெக்னாலஜியோட வளர போகிறாங்க அப்படின்னு சில ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அர்ஜுன். அப்படியா, அப்படி என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்டா. அதுக்கு அர்ஜுன் சில ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த கிட்ஸ் எல்லாம் ரோபோட்ஸ் டீச்சர்ஸ் வச்சு தான் கிளாஸ் எல்லாம் கவனிப்பாங்க. அப்புறம் ஹாலோகிராம்ங்கிற டெக்னாலஜி வச்சு தான் இவங்களோட ஹோம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் கைடன்ஸு எல்லாமே இருக்கும். நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிலாம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அர்ஜுன். சொல்ல முடியாது, இவங்க வளர்கிற பீரியட்லாம் மெடிக்கல் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கலாம். இருக்கிறதுலே அதிகமாக உயிர் வாழ்கிறவங்க இந்த ஜென்ரேஷன் பீப்புளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அர்ஜுன். சரிடா, பிரேக் டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டால் வானதி. சரி ஓகே அப்படின்னு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. என்ன நண்பர்களே, நீங்கள் இந்த ஜென்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, நீங்கள் எந்த ஜென்ரேஷன் பீப்புள்ட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.